கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உனக்கு அண்ணன் மாதிரி அண்ணன் சொல்றேன் கேளுப்பா. இத்தனை பேர் இருக்கும்போது உன்னை மட்டும் தேவசேனா எதுக்காக கூட்டிட்டு போறாங்க? ஒரு லேபர்ஸ்கிட்டயும் இந்த தேவசேனா நெருங்க மாட்டாங்க. ஆனா உன்கிட்ட மட்டும் எதுக்கு நெருங்குறாங்க? இதுதான் சரியான வாய்ப்பு. நீ அவங்களோட செட்டா போய் அவங்கள கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோப்பாங்கிறாங்க மாணிக்கம். என்ன தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமாங்கிறாங்க. என்னப்பா சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, இது தெரியாம தான் உன்னையும் தேவசேனையும் வச்சு நான் கலாய்ச்சிட்டு இருக்கேன்னா சாரிப்பா, என்ன மன்னிச்சிடு. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம்ப்பா. நீ பார்த்து வா அப்படின்னு மாணிக்க எச்சரிக்கை பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. சரி, நான் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வாப்பா கார்த்தி அப்படின்னா அபிராமி கூப்பிடுறாங்க. சாப்பிடுப்பாங்கிறாங்க. ஆமா, பிரசப் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க. சரிப்பா போயிட்டு வாங்குறாங்க. ஆமா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லிடுறேன். நாளைக்கு நான் பெங்களூர் போக வேண்டியதா இருக்கும். கம்பெனி விஷயமா 3 நாள் அங்கேயே தங்க வேண்டியதா இருக்குங்கிறாங்க. யாரெல்லாம்ப்பா வராங்கன்னு கேட்குறாங்க அபிராமி. எங்க எம்டி தான் வராங்கன்னு சொல்றாங்க. அப்படியா, சரிப்பா, முக்கியமான விஷயமா இருந்தா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. ரூமுக்கு போறாங்க. தீபா அங்க உட்காந்துருக்காங்க. தீபா கிட்ட விவரத்தை சொல்றாங்க. தீபா அதை ஏத்துக்கவே மனமில்லாம இருக்காங்க. என்ன சார், திடீர்னு வந்ததும் நீங்க எம்டி கூட பெங்களூர் போறேன்னு சொல்றீங்களே, இதுல எனக்கு ஒப்புதமே இல்லைங்கிறாங்க தீபா. அவங்களோட நீங்க போயிட்டா ஆகணுமா? ஏன் கம்பெனில வேற யாருமே இல்லையா? புதுசா போனவங்களுக்கு என்ன தெரியும்னு உங்களை கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் உங்களையே கூப்பிட்டு இருக்காங்க. இது சரியில்லைங்கிறாங்க தீபா. தீபா செல்லமா கோச்சுக்கிறாங்க. என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் உங்களையே கூப்பிட்டு இருக்காங்க. அதுவும் கல்யாணமானவர்களோட வெளியில எப்படித்தான் ஒரு பொண்ணு போறது? சே, உங்க எம்டிக்கு கொஞ்சம் கூட மேனேஜே இல்லை. எப்படி உங்களோட வர்றதுக்கு இப்படி எல்லாம் கூச்சம் இல்லாம கூட வராங்களோ தெரியல போங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க, அவங்க பிசினஸ் விஷயமா வராங்க, நீங்க என்ன மாதிரி நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு கேக்குறாங்க கார்த்திக். அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு வரட்டும், ஆனா நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியுமில்ல. இருந்தாலும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்கிறாங்க. அப்புறம் என்னங்க பிரச்சனை? நான் அவங்க கூட போறதுல உங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நான் போயிட்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட அனுப்பி வைக்கிறதுல எனக்கு மனசுல தான். சரி போயிட்டு வாங்கங்கிறாங்க. சரிங்க, 3 நாளைக்கு ஆகுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுங்கங்கிறாங்க கார்த்திக். தீபாவுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் என்னடா பண்றது, கார்த்தி மேல நம்பாம இருக்க முடியாது. நம்பிக்கையோட அனுப்பி வச்சாலும் அந்த பொண்ணு வேற கூட வருது, அதுதானே நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தீபா யோசிச்சுட்டே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்னங்க, நான் போகட்டுமா? நான் போறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையேன்னு கேட்குறாங்க கார்த்திக். உங்களை போய் நான் தப்பா நினைப்பேனா? கூட வரவங்களோட பார்வையும் அவங்க மனசும் தான் அலமோதும். அதுக்காகத்தான் நான் உங்களை எச்சரிக்கை பண்ணி அனுப்பி வைக்கிறது. வேற எந்த காரணமும் இல்லை. நான் ஏதாவது நினைக்கிறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கார்த்தியும் அடே அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. ரம்யாவோட நோக்கமே கார்த்தியோட 3 நாள் ஜாலியா ட்ரிப் அடிக்கலாம்னு நினைச்சிட்டாங்க. கார்த்தியை எப்படியாவது பணப்பழத்தால பலவீனப்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க ரம்யா. அதுக்கெல்லாம் அசராத கார்த்திக் ரம்யாவுக்கு எப்படி பாடம் புகட்டி கூட்டிட்டு வர போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வர சொல்ல பார்க்கலாம்.